ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்க முத்துவேலு கண் விழிச்சுக்கிறாரு. பக்கத்துல குமாரவேல் தான் இருக்காங்க. முத்துவேல் உடனே குமார் இருக்கிறியான்னு கேக்குறாங்க. குமார் அதுக்கு பெரியப்பா கண் முழிச்சுட்டீங்களா? அப்பாடா, இப்பதான் என் உசுரே திரும்ப வந்தது. எப்படி இருக்கீங்க? வலி எதுவும் அதிகமா இருக்கா? இருங்க, நான் டாக்டர் கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவேலு நில்லு, மத்தவங்க எல்லாம் எங்க? எங்க சக்திவேலு, ஆத்தா எங்க? என் மனைவி வடிவு எங்க? ராஜி வரலையா? ஏன் இந்த ரூம்ல யாருமே இல்ல? கதிர் எங்கடா? அவனை கூப்பிடுன்னு சொல்றாரு. அதுக்கு குமாரு, பெரியப்பா நீங்க இப்ப எதை பத்தியும் யோசிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க. மத்தவங்க எல்லாரும் அங்க வெளியில அப்பத்தாவ பாக்க போயிருக்காங்க. உங்களை இந்த நிலைமையில ஐசியூல பார்த்ததும் அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் அப்பத்தாவ கவனிச்சுக்க போயிருக்காங்க. முத்துவே, கதிரே வரல, அவன் எங்கடா குமாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குமாரு, அவனை பத்தி ஏன் பெரியப்பா இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் இப்ப இருக்க வேண்டிய இடத்துலதான் கரெக்டா இருக்கான். அவனோட பொட்டத்தை அடைக்க என் அப்பாவும் நானும் சேர்ந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ்காரங்க வந்து அவனை கைய புடிச்சு இழுத்துட்டு போய் இப்ப லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க. முத்துவேல கேட்ட உடனே, லாக்அப்லயா? எந்த கதிரியா? எதுக்குடா அவனை ஜெயில போட்டாங்க? அவன் என்னடா தப்பு பண்ணான் அப்படிங்கிறாரு. உடனே குமார் அதுக்கு, அவன் என்ன பண்ணானா? பெரியப்பா, உங்களுக்கு தலையில அடிபட்டதுல பழசெல்லாம் மறந்துருச்சா? அங்க தோப்புல வச்சு உங்களை வம்பு வளர்த்து உங்களை எட்டி உதச்சு கீழே தள்ளி விட்டது அந்த பாவி கதிர் தானே. உங்களை எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா, உங்க சொத்து மேல ஆசைப்பட்டு உங்களை முடிக்க பார்த்தான். உங்களுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணமான அந்த பாண்டியன் வீட்டு பயலுக்கு அந்த லாக்அப் தண்டனை பத்தாது பெரியப்பா. அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு குமார் சொல்றாரு. அதுக்கு முத்துவேலு, டே குமாரு, நிறுத்துடா உன்னோட நரித்தனமான பொய்களை. அங்க தோப்புல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அக்கு வேற ஆணி வேற நல்லா ஞாபகம் இருக்குடா. குமார் அதுக்கு, பெரியப்பா உங்களுக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்கு. அதான் ஏதோ குழப்பத்துல யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியாம மாத்தி பேசி உளர்றீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. கதிர் என் மேல கைய கூட வைக்கல. அவன் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப உன்னோட ஆத்திரத்துல நடுவில் தடுக்க வந்த என்ன நீதாண்டா கைய பிடிச்சு பின்னாடி தள்ளிவிட்ட. நீ தள்ளிவிட்டு தாண்டா நான் நிலக்குழிஞ்சு அந்த படியில மோதி விழுந்தேன். விழுந்த என்ன அப்படியே சாக விட்டுட்டு நீ ஓடி போனையே. ஆனா அந்த கதிர் தாண்டா என்ன ஆம்புலன்ஸ கூப்பிட்டு என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என் உசுர காப்பாத்தி இருக்கான். பெரியப்பா மெதுவா பேசுங்க, நான் சொல்றது கேளுங்க. முத்துவேலுக்கு, நான் ஏன்டா மெதுவா பேசணும்? என் தம்பி சக்திவேலும் என் பொண்டாட்டியும் ராஜி இப்பவே உள்ள வரட்டும். அவங்க கிட்ட மட்டும் இல்ல, இப்பவே போலீஸ வரவழைக்க போறேன். என்ன நீதா தள்ளி விட்டேன்னு வாக்குமூலம் கொடுக்க போறேன். அப்பாவை கதிர லாக்அப்ல இருந்து இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டு உன்னை அதே லாக்அப்ல கம்பி என்ன வைக்காம நான் விடமாட்டேன்டா. என் குடும்பத்தை அழிக்க பார்த்த துரோகி நீன்னு சொல்றாரு. அதுக்கு குமாரு, பெரியப்பா சும்மா கதிர் கதிர்னு அவன் மேல பாசத்தை கொட்டாதீங்க. நான் உங்க சொந்த தம்பியோட பையன். இந்த முத்துவேலோட வாரிசு நான். எனக்கு வராத அதிகாரமும் சொத்தும் அந்த பாண்டிய வீட்டு பயலுக்க போகணும். நீங்க வெளியில போய் உண்மையை சொன்னா என் அசிங்கமான முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாமே நாசமா போயிடும் பெரியப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு முத்துவேலு, தப்பு பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறியாடா பாவி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நர்ஸ், யாராவது ஓடிவாங்க நர்ஸ் அப்படின்னு கத்துறாரு. குமாரவேல் உடனே, கத்தாதீங்க பெரியப்பா, நீங்க உயிரோட இருந்தாதானே வெளியே போய் உண்மை சொல்லுவீங்க. நீங்க வாயை திறக்கிறதுக்குள்ள நான் உங்களை நிரந்தரமா வாயை மூட வைக்கிறேன். குமார் ஆத்திரத்தோட பக்கத்துல கிடந்த தலகாணி எடுத்து முத்துவேல் முகத்தை மூடி முழு பலத்தையும் வச்சு அழுத்துறான்.